ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மூங்லெட் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிறுபருப்பு ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணுங்கள். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக வெஜிடபிள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். முதல்ல கேரட் ஆட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா பீட்ரூட் ஆட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்கள் ஆப்ப சோடா வச்சுருப்பீங்கல்ல, அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நான் 1.5 ஸ்பூன் இன்றைக்கி அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சதும் சூடு ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கரண்டி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா மூங்லெட் தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.